அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்கிறதுக்குங்க. இந்த கிரகணம் சனியினுடைய ஆட்சி நிலமான கும்பராசியில் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகண நேரத்தில் சூரியனுடைய ஆற்றல் குறையிறதால சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம், தடை, சவால்கள் இது போன்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக ராகு சூரியன் சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த கிரகணம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சோதனையாக அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக இந்த கிரகணத்திற்கு மூலமாக அடுத்தது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன், அதே போல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இந்த கஷ்டமெல்லாம் பார்க்க முடியாது, மனம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, வீட்டில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தொடர்பான செலவுகள் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். குறிப்பிட்டு வீணான செலவுகள் இந்த நேரத்தில் உண்டாகும். அதனால் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்க. வீண் செலவை பண்ணாதீங்க. மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வர வேண்டியது இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியது இருக்கலாம். குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும். இந்த கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக கோபப்படுறோம், யார்கிட்ட கோபப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் கோபப்படுவீங்க. இந்த கோபமானது உங்களுக்கு ஒரு வெற்றி வருது அப்படின்னா கூட அந்த வெற்றியை தடுத்து நிறுத்தக்கூடிய கோபமாக அமையலாம். அதனால் அதை மாற்றிக்கோங்க. மேலும் புத்தி கூர்மையோடு செயல்களை நீங்கள் செய்து எதிலுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வசதிகள் அதிகரிக்கும். குறிப்பிட்டு வீண் செலவுகள் உண்டாகக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதுக்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஆனால் உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் தேவையற்ற வருத்தம் உண்டாகலாம். மருத்துவம் தொடர்பான செலவு ஏற்படலாம். அதனால் நீங்கள் அதையும் பார்த்து கவனமாக செயல்படுத்திக்கணும். அரசியல் துறையினருக்கு பேசும்போது அதிகமான கவனம் இருக்கிறது நல்லது. யார்கிட்ட வேணாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசாமல் ஒன்றிற்கு 2 முறை யோசித்து பேசுறது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் கூட அமையலாம். பெண்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா அரசியல் துறையில் பணிபுரிகிறவங்க சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. பதவி உயர்வு, விரும்பிய பணி, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. தனியார் துறையில் பணிபுரிகிறவங்க நிர்வாகத்திடம் நல்ல மதிப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக கூட அமையலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் உபரி பாகங்கள் வியாபாரம் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைத்து லாபம் காணக்கூடிய காலகட்டமாக அமையும். வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதோடு அடிக்கடி நீங்கள் வெளியூர் போயிட்டு வரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆதாயத்தோடு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் இதுவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இந்த நேரத்தில் அமையும் அப்படின்னா அது மிகையாகாது.
குறிப்பிட்டு புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். தன வரவு பெருகும், லட்சியங்கள் நிறைவேறும், பெரும் புகழும் கிடைக்கும். வளமான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பொற்காலமாக அமையும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரிகள் தங்களுடைய தொழிலில் அமோகமான வளர்ச்சியும் தாராளமான லாபமும் பெறக்கூடியதாக இருக்கும். தொழிலதிபர்களும் விறுவிறுப்போடு செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமையும் அப்படின்னா அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட நீங்கி போகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை நிச்சயமாக வெற்றியாக அமையும். செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. மேலும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வசூலாகும். செவ்வாய் அன்று நீங்கள் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் வியாபாரத்தில் லாபத்தை கூட்டி கொடுப்பாரு. மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். புதன் அன்று பொறுமை காப்பது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கி போகும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பாராத தகவல்கள் சிறப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அரசு அனுமதி கிடைக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் வியாழன்கிழமையன்று விழிப்போடு செயல்படுறது நல்லது. அதுபோல் உங்களுக்கு சந்திராஷ்டம நேரம் வருது அப்படின்னா அந்த நேரத்துலையும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது சிறப்பு. சந்திராஷ்டம நேரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு தெய்வ பக்தி இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய பேச்சு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் பெருகும். புத்திர வழியில் சந்தோஷமும் மதிப்பும் கிடைத்தாலும் சில சமயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். புது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு அளவான முறையிலேயே இருக்கும். சகோதர குடும்பங்களுக்கு சுபகாரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் அதை சுமையாக நினைக்காம அர்ப்பணிப்போடு நீங்கள் இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாமே நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை இயலும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எந்த ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் வியாபார மூலியமாக இந்த நேரத்தில் பணப்புழக்கத்தை அதிகமாக வச்சுருப்பீங்க. குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்கும். பண வரத்து திருப்தியை கொடுக்கும். மாணவர்கள் கவனத்தோடு படிக்க வேண்டிய நேரம் அப்படின்னும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கலாம். எதிர்பார்த்த நிதி வசதி உங்களுக்கு கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதலான செலவு இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. கைவிட்டு போன பொருட்களை கூட மீண்டும் கிடைக்க செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தினரோடு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு மேல அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. அனுசரித்து போகிறது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். தொழில்துறையினர் முன்னேற்றத்தை காண்பாங்க. எதிர்பார்த்தத கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்வதில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.